வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, நம்ம டிஎன்பிசியில் நியூ சிலபஸ் பேஸில் தமிழில் கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். அதில் அழகு 1 இலக்கணத்தில் 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் எழுத்து அந்த டாப்பிக்கில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்த்தாச்சு. சந்திப்பில் இன்னும் பார்க்கல. குறில் நடில் வேறுபாடும் பார்த்தாச்சு. லகர வேறுபாடும் கம்ப்ளீட். நகர வேறுபாடு போன கிளாஸில் தான் பார்த்தோம். இப்போ ரகர வேறுபாடு தான் பார்க்க போகிறோம். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம நோட்ஸ் வேணும்னு சொல்லி நிறைய நம்பர்கள் நம்ம வாட்ஸ்அப் கமெண்ட் பண்ணிட்டு வரீங்க. நோட்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனதுமே நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து நம்ம நோட்ஸ் ஃப்ரீயாக, தமிழ் நோட்ஸ் மட்டும் ஃப்ரீயாக நம்ம டெலகிராம் சேனல்லே நியூ சிலபஸ் வைஸில் அப்டேட் பண்ணுறோம். நகர வேறுபாடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரா எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாவின் நுனிமேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் நகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். இது இந்த பாயிண்டில் ஞாபகம் வச்சுக்காங்க. இது டிஎன்பிசியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரா நாவின் நுனிமேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். டிஎன்பிசியில் இந்த ரா கொடுத்துட்டு நாவின் டேஸ் பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறதுன்னு சொல்லிக்கிறோம். ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். கூற்று காரணமாக கேட்கலாம். அதனால் நம்ம சொல்கிற பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஒரு நோட் போட்டு தனியாக எழுதிட்டு கூட வாங்க. நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தருவோம். இந்த ஏரி நீர்நிலை. கீழே இருக்க ஏரி மேலேரி. இப்போ ஏரியில் இருக்கீங்கன்னா மேலேரி போங்கன்னு சொல்கிறது. படிக்கட்டில் இருந்தால் மேலேரி வாங்கன்னு சொல்கிறது தான் இந்த ஏரி. கூரைனா வீட்டின் கூரை. கூரைனா புடவை. அறம் கருவி. இந்த அறம் தர்மம். கீழே இருக்க அரி திருமால். இந்த அரி தெரிந்துகொள் நறுக்கு. இந்த அலறி அலறிப்பூ. இந்த அலறி அழுது. இப்போ அடிச்சிட்டானா அல்றீங்களா, இந்த இது அந்த அலறி. அறை பாதி. இந்த அறை வீட்டின் பகுதி. ஆரம் நிரம்ப. இந்த ஆரம் சூடுதனிய. இந்த இரத்தல் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாசித்தல். இந்த இரத்தல் சாகுதல். ஆறல்னா ஒரு வகை மீன் வகை. இந்த ஆறல் ஆற வைத்தல். இறைனா தீனி. இறைனா இறைவன் அரசன். உறவு வலிமை. அதே இந்த உறவுன்னு பார்த்தீங்கன்னா தொடர்பு உறவினர். உரல்னா இடிக்கும் உரல். மேக்ஸிமம் இந்த உரல் அவங்க வீட்டில் கிராம சைடில் பார்த்தீங்கன்னா இந்த உரல் வச்சுருப்பாங்க. சிட்டி சைடில் இருக்குமான்னு தெரில, உரல் பார்த்துருப்பாங்கன்னு தெரில. கிராம சைடில் எல்லார் வீட்லேயுமே உரல் இருக்கும். இந்த உரல்னா பொருந்துதல். உரு வடிவம். இந்த உரு மிகுதி. உரைனா பேச்சு. இந்த உரைனா முடி. இந்த உரை என்னென்னு பார்த்தீங்கன்னா மூடி. எரினா தீ. இந்த எரினா வீசு. கறினா யானை. இந்த கறி அடுப்பு கறினா காய்கறி. கரைனா ஏரிக்கரை. கரைனா அழுகு. குறைனா நாய் குறைத்தல். இங்கே இல்லை கொடுத்துருக்காங்க. ஈய மதியா நாய். குறைத்தல்னா பெருகுதல். குரங்கு வானரம். இந்த குரங்குனா தொடை. கூரைனா வீட்டின் கூரை. இதுனா துணி. சீரிய சிறந்த. சீரியனா சினந்த. தரினா அணைத்துக்கொள். இந்த தரினா வெற்று. திரைனா அலை. இந்த திரைனா கப்பம். நிறைனா அலை. நிறைனா நிறைந்துள்ள. பரந்த பரவிய. இந்த பரந்த பறவை. இந்த பறவைனா கடல். இந்த பறவை பறக்கும் பறவை. இது ரெண்டும் டிஎன்பிசியில் ஏற்கனவே 2-3 இயர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கோர்ட் எக்ஸாம்ஸில் கூட இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணிக்காங்க. இந்த பறவைக்கும் இந்த பறவைக்கு உள்ள டிஃப்ரெண்ட். இந்த ரா கடல். இந்த ரா பறக்கும் பறவை. பரினா குதிரை. அதே கீழே இருக்க பரி பறித்து கொள்ளுதல். மரம்னா தரு. இந்த மரம் வீரம். இந்த மரினா இறை. இந்த மரி மான்குட்டி. கிராமம் தான் விட்றாங்க, இறைன்னு மாற்றிக்காங்க. மறைனா மான் தாமரை. இந்த மறைனா வேதம். மறுனா மண். மறு தடு குற்றமான. வறுத்தல் துன்புறுதல். வறுத்தல்னா காய்கறி வறுத்தல்.
விரல்னா கைவிரல், இந்த விரல் வந்து வெற்றி. விறகு கைவிரல், விறகுனா கட்டை. அருகுனா சமீபம், இந்த அருகு வந்து அருகம்புல். இரும்புனா ஒரு உலோகம், இந்த இரும்பு வந்து கருங்காடு. உரினா பட்டை, இந்த உரி வந்து கட்டை. ஊற நகர்ந்து செல்லுதல், அந்த நத்தையெல்லாம் வந்து பொறுமையாக போல அந்த ஊரை. ஊறனா சுரக்க. இப்போ கிணத்துலாம் வந்து நீர்நிலை வரும், அது எப்படின்னா பொறுமையாக ஊற்று மாதிரி தான் வரும், அதில் வந்து இந்த ஊரை. ஒருத்தல் யானை, இந்த ஒருத்தல் கோபித்தல். இந்த குறவர்னா பெரியோர், இந்த குறவர் வந்தால் ஒரு சாதியர். குறுகு நாரை, குறுகுனா நெருங்கு. செருனா போர், இந்த செருனா வயல். சேரல் இணை, அதே இந்த சேரல் வந்தால் சேருதல். சொரிய சிறந்த, சொரியனா சுரண்ட. துறவுனா கிணறு, துறவுனா துரத்தல். தெரித்தல்னா தெரிவித்தல், இந்த தெரித்தல் வந்து சிதறுதல். தேர ஆராய்ந்து பார்க்க, தேர வந்து தெளிய. நரைனா வெம்மயிர், நரைனா தேன். நிறை வரிசை, இந்த நிறை வந்து நிறைவு. பிறைனா உரைமோர், பிறைனா இளஞ்சந்திரன். புறம் ஊர், புறம்னா பக்கம். புறவு காத்தல், இந்த புறவுனா புறா. பெரினா நெற்பயிர், இந்த பெரி வந்து அடையாளம். பெருனா போர் செய், பொருனா பொறுத்துக்கொள். பொறுப்பு மலை, பொறுப்புனா கடமை. மரம்னா விருட்சம், இந்த மரம் வந்து பாவம். மரினா இறந்துப்போ, மரினா தடு. மருகின்னு பார்த்தீங்கன்னா மருமகள், மருகி மயங்கி. இதோட வந்து மேக்ஸிமம் வந்து புத்தகத்தில் ஃபுல்லாகவே கவர் பண்ணி தான் எடுத்துருக்கோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் வந்து கொடுத்துருக்க கொஷின்ஸ், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு வரலாம். மைமொழி எழுத்துக்களை உங்கள் நண்பரிடம் முடித்து காட்டுன்னு சொல்லி ஒரு புக் பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். இந்த அறம் வந்தால் ஒரு கருவி, இந்த அறி வந்தால் தெரிந்து கொள். உரிய சொந்தமான, அருகு பக்கம், அரை பாதி. இறங்கு மனம் முருகு. இறங்குனா கீழிறங்கு, உரை சொல். கூரைனா முகடு, தருணா மரர். மாறினா மலை, மறைனா வேதம். மரம்னா வீரம், ஆளினா கடல். குழம்பு காய்கறி குழம்பு, சோளம்னா தானியம். ஆணைனா கட்டளை. கனினா கணக்கிடு, வலினா காற்று, விழினா கண்திரை. இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கிறது. இது இம்பார்ட்டண்டான 20 கொஷின்ஸ். 20மே ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இதில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 1 or 2 கொஷின் எப்பவுமே கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இந்த 20 வந்து ஞாபகம் வச்சுருக்க பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஒரு நோட் புக் போட்டு எழுதிட்டு வாங்க. என் சஜஷன் அதுதான். சிரம் என்பது இந்த தலை. இலைக்கு வேறு பெயர் இந்த தலை. வண்டி இழுப்பது காலை, இந்த காலை வந்து விடியற்காலை. கடலுக்கு வேறு பெயர் பறவை, இது வந்து பறக்கும் பறவை. புறா, புறா, கொக்கு, அது மாதிரி. பறவை வானில் பறந்தது, என்ன ராவணம் வரும்னு பார்த்தீங்கன்னா இது பறந்தது. கதவு மெல்ல திறந்தான். மனம் வீசும், இந்த மனம். புலியின் டேஸ் சிவந்து காணப்படும், புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் டேஸ் விளையாடினர், இந்த பந்து. வீட்டு வாசலில் கோலம் போட்டன, இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல அந்த கோலம். ஆன்சரும் நம்ம வந்து நோட்ஸில் வந்து கீழே கொடுத்துருப்போம். ஜிஎஸ் நோட்ஸோட பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அந்த சாம்பிள் பேஜில் வந்து டெலகிராம் வந்து கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். தேவைன்ற நண்பர்கள் வந்து பே பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்து வரலாம். நகர வேறுபாடு, லகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, இது மூணுத்துக்குமே மைங்கொலி 8த்துக்குமே வந்து இது பார்த்துக்கலாம். டிஎன்பிசியில் வந்து ஒரு நாள் விட்டுருப்பாங்க, இந்த நாள் வந்து நியூஸ் சிலபஸில் வந்து விட்டுருப்பாங்க. அதனால் வந்து இதுவும் சேர்த்து பாருங்கள். மைங்கொலி எழுத்துக்கள் 8மே பாருங்கள். மைங்கொலி எழுத்துக்கள் 7 மட்டும் தான் டிஎன்பிசியில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 8மே பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு கொஷின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். பின்வருவற்றுள் தவறான இணையை கண்டறிய.
இந்த அலை கூப்பிடுதல் இது சரி. கலை வந்து எடு இது தவறு. இந்த அலை வந்து தொலைவு சரி. கலை வந்து கல்வி இதுவும் சரி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. செகண்ட் கொஸ்டின், இலை 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஃபஸ்ட்டு இருக்க இலை வந்து தலை, இந்த தலை. செகண்ட் இருக்க இலை வந்து மெலிந்து, உடல் ஸ்லிம்மாக இருக்குன்றாங்களா அந்த மெலிந்து போதல். மூணாவது இருக்க இலை வந்து நூல் இலை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. செகண்ட் இருக்க இலை வந்து மெலிந்து போதல், இந்த உடல் ஸ்லிம்மாக இருக்குன்றாங்களா அது. மூணாவது இருக்க இலை வந்து நூல் இலை. ஆன்சர் ஏ. தேர்ட் கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிதல். உடலின் உறுப்பு. ஆன்சர் பி. உடலின் உறுப்புனா இந்த தலை தான். ஃபோர்த் கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல். வித்தை. இந்த வித்தை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கலை, இந்த கலை. ஃபிஃப்த் கொஸ்டின், அலை அலைக்கும் உள்ள வேறுபாடு கேட்குறாங்க. திரை திரி, இந்த அலை வந்து தயிர். இது வந்து இந்த அலை வந்து வேறு எதுவும் சொல்லலாம், கடல் அலையின் அந்த பேசிக்லையும் வரும், அலைத்தல் அந்த இதுலேயும் வரும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிக. வால் வால் சிறப்பு நகர் வால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வால் வந்து விலங்குகளின் வால், இந்த வால் வந்து கத்தி, இந்த வால் வந்து உயிர் வால். அப்படின்னா செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு வலி வலி வலி. ஃபஸ்ட்டு இருக்க வலி என்னென்னு பார்த்தீங்கன்னா வலிமை. செகண்ட் இருக்க வலி வந்து காற்று, மூணாவது இருக்க வலி வந்து பாதை. இது செகண்டு. தாள் தாள் தாள், இந்த தாள் வந்து நாக்கு, இந்த தாள் வந்து கால் இல்லைனா பாதம், கீழே இருக்க தாள் வந்து பனி. இது 3. தலை தலை, இந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா இது சிரசு, இந்த தலை வந்து கட்டுதல், இந்த தலை வந்து இலை. இது ஃபோர்த். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. செவன்த் கொஸ்டின், ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் கூறுதல். கிளி கிளி கிளின்னு 3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்க கிளி என்னென்னு பார்த்தீங்கன்னா அச்சம், செகண்ட் இருக்க கிளி வந்து பறவை, தேர்டாக இருக்க கிளி வந்து பார்த்தீங்கன்னா துண்டாக்குதல். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 8, ஒளி வேறுபாடு அறிதல் வந்து ஒளி ஒளி 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்க ஒளி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓசை, செகண்ட் இருக்க ஒளி வந்து வெளிச்சம். ஆன்சர் ஏ. 9th கொஸ்டின், ஒளி வேறுபாடில் வந்து சரியானது எதுன்னு கேட்குறாங்க, சரியான பொருள் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இருக்க ஒளி வந்து நீக்கு, இது தவறு. இந்த ஒளி வந்து வெளிச்சம், இது வந்து மேலே பார்த்துருக்கோம், அதனால் வந்து இதான் சரி. இந்த காலி வந்து தவறு, இதுவும் தவறு. கொஷின் நம்பர் 10, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க. பறவை மூக்கு, இதோட சரியான பொருள் கேட்குறாங்க. பறவையின் மூக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி அலகு, இந்த அலகு தான் சரி. இதோட வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்ப்ளீட் ஆகுது.